Welcome back to BRT Commentary Rockstars. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Naruto ST episode 5. I am going to teach Konohamaru Kempo. இதுதான் எபிசோட் பேரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓவரா பேசாம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? Let's go. 領域展開お前は ஓபன் பண்ணா நம்ம லீய தான் காட்டுறாங்க. மரத்துல தாவி தாவி போயிட்டு இருப்பான். அப்ப லீக்கு முன்னாடி 12 இலை இருக்கும். அதை பார்த்துட்டு லீயும் இந்த இலை எல்லாமே தலையில விழுறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் புடிச்சிட்டேன்னா நான் சாக்குராவோட டேட்டிங் போவேன், அதுவும் இரவு நேரத்தில், அதுவும் குளிர் காத்தில் ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்டில். ஆனா நான் ஒருவேளை இதுல தோத்துட்டேனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தனியா போய் கொய்யால பல வாட்டி பஞ்ச ஜம்பிங் பண்ற மாதிரி அப்படின்னு ஒரு இலையை பிடிக்க போவான். ஆனா அப்ப அந்த இலையை பிடிக்கும் போது ஏதோ ஒரு துணியோட வரும். யாராதுன்னு பார்த்தா கோனஹாமாரு. சாரு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாராம். நல்லா ட்ரைனிங் பண்றீங்க விளக்கமாறானா, நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர் தான் போங்க. நான் வந்து இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க என்ன ட்ரெயின் பண்றீங்களா? என்னது நான் உன்ன ட்ரெயின் பண்ணணுமா? ஆனா எதுக்கு நான் உன்ன ட்ரெயின் பண்ணணும்? அப்ப திடீர்னு நருட்டோ என்ட்ரி கொடுத்து கொய்யால நான் இருக்கும்போது ஏன் அவன்கிட்ட கேக்குற? நான் உன்ன சந்தோஷத்தோட ட்ரெயின் பண்றேன் கோனஹாமாரு. நருட்டோவை பார்த்தவனே கோனஹாமாரு ரொம்ப குஷி ஆயிருவான். நருட்டோவை இப்ப இங்க பாரு கோனஹாமாரு, நான் இப்ப செக்ஸி சாக்குரா ஜுட்சு யூஸ் பண்ற மாதிரி அப்படின்னு சாக்குராவை வச்சு செக்ஸி ஜுட்சு யூஸ் பண்ணுவான். லீக் அதை பார்த்து தாங்க முடியல. கோனஹாமாரு லீய பார்த்து இங்க ஒருத்தர் இந்த ஜுட்சுவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு போலயே. கோனஹாமாரு நருட்டோவை பார்த்து ஆனா இப்ப நீங்க சீட்டிங் பண்ணிட்டீங்க நருட்டோ, இது ஒன்னும் அவ்வளவுலாம் இல்ல, இதுக்கு உண்மையான சாக்குராவே பரவாயில்ல. லீயோட ரியாக்ஷன் தாங்க இங்க கொலை மாசா இருக்கு. நருட்டோவை கோனஹாமாரு கிட்ட போயிட்டு உண்மையாவ சொல்ற கோனஹாமாரு, இங்க கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு அந்த ரெண்டு பாலை புடிச்சு ஆட்டுவான். கொய்யால இதெல்லாம் இவ்வளவு டார்க்கா இருக்கு, சின்ன பசங்க இதை பாக்குறீங்கன்னா இதை மட்டும் கண்டுக்காதீங்கப்பா. நருட்டோவை இங்க கொஞ்சம் நல்லா பாரு கோனஹாமாரு, உண்மையான சாக்குராக்கெல்லாம் இப்படிலாம் இருக்காது, அவர்கிட்ட விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அப்போன்னு பார்த்து சாக்குரா கரெக்டா வருவா. வந்த உடனே 3 பேருக்கும் சுலுப்புன்னு அடிவிலும். சாக்குராவா உங்க காமவெறி ஜுட்சுவெல்லாம் எப்படா நிறுத்த போறீங்க? இதுல என்ன வேற வச்சு பண்றீங்க? கோனஹாமாருவா இங்க போறா சொல்றது யாருன்னு பாத்தீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் நான் செக்ஸி மேன் ஜுட்சு யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. அதாவது கோனஹாமாரு வந்து அப்ப சாக்குரா முன்னாடி சாஸ்கேவா மாறி இருப்பான். ஆனா இது வந்து செக்ஸி ஜுட்சு இல்ல, இது வந்து செக்ஸி மேன் ஜுட்சு. இது வந்து பொண்ணுங்களை விழ வைக்கிறதுக்கான ஜுட்சு. அப்ப கோனஹாமாரு வந்து ஒண்ணுமே இல்லாத சாஸ்கேவா அப்ப மாறி இருப்பான் சாக்குரா முன்னாடி. அதை பார்த்து சாக்குரா பயங்கர சொல்லு விட்டுருப்பா. சாக்குராவும் ஐயோ கோனஹாமாரு நீ என்ன பேசுற, நான் ஒண்ணு அதை பார்த்தலாம் சொல்லு இல்ல ஓகேவா, அதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவா. கோனஹாமாரு அப்படியா, அப்படின்னா நான் இப்போ ஒரு ஜுட்சு காட்டுற பாரு, இது அதை விட கொலை பயங்கரமா இருக்கும். சாக்குரா அதை கேட்டுட்டு ஓ அப்படியா கொலை பயங்கரமா இருக்குமா, எங்க பண்ணி காட்டுன்னு கத்துவா. கோனஹாமாரு செக்ஸி மேன்லி மேன் ஜுட்சு அப்படின்னு யாரா மாறினான்னு பார்த்தா மைட் காயா மாறிட்டான். அதை பார்த்து சாக்குரா செம்மையா ஷாக்காவா. கோனஹாமாரு வந்து மைட் காயா மாறிட்டான்ல, அதுல வெறும் கோமனா மட்டும் தான் இருக்கும், அதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலண்டி வந்துடும். அந்த கருமத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சாக்குரா அப்படியே தாங்க முடியாம பறந்து பறந்து ராக்கெட் மாதிரி போயிடுவா. கடைசியில இப்படி ஒரு கன்றாவியை பார்த்துட்டோமே சொல்லிட்டு மனசு உடைஞ்சு அப்படியே போயிடுவா. லீயும் கோனஹாமாருவை பார்த்து உக்கிட்ட உண்மையிலே அழிவு தர மாதிரி ஒரு பயங்கரமான பவர் இருக்கு கோனஹாமாரு, சாக்குராவே ஓட விட்ட, நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கியே, எதுக்கு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்றேன்? அது மட்டும் இல்லாம உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னால நிஞ்சுட்சு யூஸ் பண்ண முடியாது. இங்க பாருங்க நீங்க ஒண்ணு எனக்கு நிஞ்சுட்சு எல்லாம் கத்து கொடுக்க தேவையில்ல, நான் வந்து ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்டை கத்துக்கணும், அதாவது நான் தாய்ஜுட்சுவை கத்துக்கணும். என்னது தாய்ஜுட்சுவா? கோனஹாமாருவும் எங்களுக்கு சீக்கிரமா தாய்ஜுட்சு டெஸ்ட் வரப்போது நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் தயாராகணும். நருட்டோவும் ஆமாப்பா நான் கூட கேள்விப்பட்டேன், ககாஷி சென்சை கூட என்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு, அந்த எக்ஸாம்ல வந்து பாடி கண்டிப்பா ஃபிட்டா இருக்கணுமா, அப்பதான் பாஸ் ஆவாங்களாம். லீயும் ஓ அப்படியா, இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, நீ கவலைப்படாத கோனஹாமாரு, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா நீர்வீழ்ச்சியில நருட்டோ கோனஹாமாரு லீ எல்லாம் இருப்பாங்க. நருட்டோ அவன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை நம்ம வாட்டர் ஃபால்ல உட்காந்து ட்ரைனிங் எடுக்க போறோம்னு. கோனஹாமாரு ஆமா இதுதான் சொல்ல போன பேசிக்ஸ், நான் இதை எப்படியாவது பண்ணியே ஆகணும். லீயும் அட்டென்ஷன் புல்லிங்கோஸ் நாம இப்ப ஆரம்பிக்கலாமா? இவங்க 2 பேரும் என்னோட ஹெல்ப்பர். நெஜி அதுக்கப்புறம் டென்டனோ இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல லீ, எக்ஸாம் வந்து சீக்கிரமா வரப்போகுது, நம்ம எப்படியாவது அவங்களை தயார்படுத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்மளால நல்லா சொல்லி கொடுக்க முடியுமான்னு சரியா தெரியல. லீயோ இல்ல நம்மளால முடியும், காய்சன்சே மட்டும் நான் ட்ரெயின் பண்ணலாம், நான் என்ன ஜுனினாவா இருக்க மாட்டேன், அடுத்த ஜெனரேஷனுக்கு நிஞ்சாவாக சொல்லி கொடுக்கணும். இப்போ ஆரம்பிக்கலாமா? அதுக்கப்புறம் லீ வந்து லெசன் எடுப்பான். தாஜுட்சுவோட முக்கியமான அம்சமே சண்டை போடுற வேகம் தான். நீங்க ஒருவேளை நல்லா ஃபாஸ்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற நிஞ்சுட்சு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏன் உங்களால ஜுட்சுவை யூஸ் பண்ண முடியலனா கூட சரி, உங்களால பயங்கர ஃபாஸ்டா இருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு லீ வந்து சரியான வேகத்துல அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணிடுவான். அதான் ஒரு செகண்ட்ல சட்டையா மாத்திட்டான். அதை பார்த்து கோனஹாமாரு செமையா ஷாக் ஆவான். லீயும் என்ன கண்ணா இதுக்கே வாய பொளந்துட்ட, இப்ப பாரு உண்மையான ஆட்டத்தைன்னு நெஜி கிட்ட போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா மாத்துவான். நெஜி ரொம்ப பாவமையா, ஆனா லாஸ்ட் ட்ரெஸ் மட்டும் பிகாச்சு மாதிரியே இருக்குல்ல. நருட்டோவா அதை பார்த்துட்டு ஆஹா என்ன வேகம் நீ வந்து லைட்டை விட ஃபர்ஸ்ட் நெஜியோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திரியே, நெஜியும் இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன்டா, என்ன வச்சு இப்படி காமெடி பண்றீங்களே. லீயும் இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த டெக்னிக்கை நீங்க கத்துக்கணும்னா நீங்க கொஞ்சம் வெக்கப்படுறத நிறுத்தணும். அப்படி பார்த்தா வெக்கத்தை கம்மி பண்றத வந்து நெஜிக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படும் போலயே. நெஜி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு லீ வந்து இன்னொரு ட்ரெஸ் மாத்தி விட்டுருவான். இது பார்க்க சிண்ட்ரலா மாதிரி இல்லையா இருக்கு. நெஜி வந்து லீய பார்த்து என்ன வச்சு காமெடியாடா பண்றேன்னு கத்துன்னு கத்துவான். டென்டனோ நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாப்பா? நருட்டோவும் இல்ல அவன் சரியான வேகத்துல ட்ரெஸ் மாத்துறான். லீயும் இங்க பாருங்க நீங்க மட்டும் ரொம்ப ஸ்பீடா இருந்தீங்கன்னா உங்களால எல்லா இடத்துக்கும் டக்கு சரியான வேகத்துல போக முடியும் சொல்லிட்டு அப்படியே சரியான வேகத்துல நிறைய இடத்துல லீ இருக்கிற மாதிரி அவ்வளவு வேகத்துல போவான். கோனஹாமாரு அதை பார்த்து இன்னும் ஷாக் ஆவான். ஆனா லீ
லீ வந்து இவ்வளவு வேகமா எல்லாத்தையும் பண்ணதால அப்படியே தலை சுத்தி அப்படியே கவுந்துருவான். இதுக்குதான் ஓவரா கடந்து ஆடக்கூடாதுன்னு கோனஹாமர் நருட்டோவை பார்த்து இவர் பண்ணதெல்லாம் உண்மையில சூப்பரா இருந்துச்சுல, ஆமா இவர் பண்ணதெல்லாம் நெஞ்சுச்சுவா என்ன? நருட்டோவும் டேய் அது ஒண்ணு நெஞ்சுச்சுலாம் இல்லடா, உனக்குலாம் இதெல்லாம் செட் ஆகாது, இவனுக்கு ஏதாவது கெம்போ ஸ்டைல சொல்லி தாங்கடா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மலை உச்சியில இருக்காங்க. லீயும் பயங்கர பில்டப்பா ஒரு வழியா நேரம் வந்துருச்சு. இந்த நேரம் இவ்வளவு சீக்கிரமா வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் இப்ப என்ன பயங்கரமான கெம்போ ஸ்டைல் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இதை வச்சு நருட்டோவோட ரசங்கனே கவுண்டர் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல். நருட்டோவும் என்னது என்னோட ரசங்கனையும் தடுத்துருமா அப்படின்னு இப்ப நருட்டோட ரசங்கனை பத்தி சொல்லுவாங்க. நருட்டோட ரசங்கன் வந்து ஒரு ஹை லெவல் அட்டாக். சாக்கராவை வந்து உள்ளங்கையில வர வச்சு அதை பயங்கர வேகத்துல சுத்த வச்சு அதுக்கப்புறம் அந்த சாக்கராவை நல்லா கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பார்க்க ஒரு பால் மாதிரி ஆயிரும். அதை வச்சு எனிமியை மட்டும் அடிச்சோம், அந்த எனிமி கதை அதோ கதி. அதுக்கப்புறம் லீய பார்த்தா அப்படியே வானத்துல சுத்திக்கிட்டே இருப்பான், பார்க்க ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கு. கோனஹாமரும் லீய பார்த்து அவர் உண்மையில ரொம்ப பயங்கர வேகத்துல சுத்துறாருப்பா. லீய சுத்திக்கிட்டே நான் இப்ப ஒரு டெக்னிக் யூஸ் பண்றேன்ல, இதோட பேரு வந்து ரசின்கன், நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நருட்டோவா ரசின்கனை யூஸ் பண்ணுவான். லீயோ அதை பார்த்துட்டு லீயும் பரவாயில்ல நல்லா தான் பண்றான், ஏன் அளவுக்கு இல்ல, உனக்கு இதுல கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரைனிங் வேணும். நருட்டோவும் என்கிட்ட எல்லாம் உன்னோட பாஷை பழிக்காத விளக்கமா இருக்கான்னா அப்படின்னு ரெண்டு பேரும் சரியான வேகத்துல போட்டி போட்டுக்கிட்டு பயங்கர வேகத்துல சுத்துவானுங்க, யாரு பயங்கர வேகத்துல சுத்துறாங்கன்னு. ஆனா அப்படி பண்ணதுல ரெண்டு பேருக்கும் சரியான வாந்தி. பின்ன அந்த சுத்துனா லீயும் ஃபுல்லா வாமிட் எடுத்து முடிச்சிட்டு நான் நினைச்ச மாதிரி என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்ப நான் யூஸ் பண்ண போறது என்னோட பவர்ஃபுல் டெக்னிக் ட்ரங்கன் ஃபிஸ்டா. டென்டல் என்னது ட்ரங்கன் ஃபிஸ்டா சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆயிருவா. லீயும் இப்ப நான் ஒரு ஆபீஸ் எம்ப்ளாயி. நெஜியும் ஆமா எதுக்கு அவன் டை வந்து தலையில கட்டிருக்கான், கழுத்துல தானே கட்டுவாங்க. டென்டனா ஆமா இப்ப அது ரொம்ப முக்கியம், அதை விட முக்கியமா அவன் பாக்ஸ்ல வந்து பிரியாணியை வச்சிருக்கான். நெஜி பேக்கு யூஸ் பண்ண டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாப்பான். என்னடா பார்த்தா 2-3 பரோட்டா இருக்கு, ஆனா என்ன தொட்டுக்க குருமா இல்ல. லீயும் டே முட்டா பாஸ் என்ன நீ எவ்வளவு வேலை வாங்குற, உனக்கு என்ன மனசுல பெரிய ஆளுன்னு நினைப்பா, கோயால என்ன ரொம்ப தாண்டா விருப்பத்துற. டென்டனோ லீ என்ன சண்டை போட மாட்டான், அவனுக்கு ஒரு வேலை தலை மட்டும் சுத்திச்சுனா அவன் சண்டை போட்டு தீருவானே, அதுதானே ட்ரங்கன் ஃபிஸ்ட். ஆனா இவன் லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். மச்சான் நருட்டோ எப்பறா இருக்க, நாம போயிட்டு இன்னொரு வாட்டி சரக்கு அடிச்சிட்டு வருவோமா. நெஜியும் லீ என்னதான் பண்றான்னு ஒன்னும் புரியல, இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா நருட்டோ, ஒருவேளை நீதான் என் பாஸ் ஆட அப்படின்னு லீ நருட்டோவை ஒரே அடி அடிச்சதுல நருட்டோ அப்படியே தேய்ச்சிட்டு பறந்து போய் விழுவான். டே வழக்கமா இருக்கா, இதுக்காக நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. அதுக்கப்புறம் லீயும் கோனஹாமரு கிட்ட இப்ப இது உன்னோட டர்ன் கோனஹாமரு, முதல்ல ரசின்கன்ல இருந்து ஆரம்பி. என்னது நானா? லீயும் ஏன் என்னாச்சு, ஏன் அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சரி பரவாயில்ல விடு. காய்சன்சியா வந்து எப்பவுமே என்கிட்ட ஒன்னு சொல்லுவாரு, அந்த விஷயத்த நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். அவர் என்கிட்ட ஒரு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லுவாரு. அது என்ன ரூல்னா செல்ஃப் இம்பாஸ்டர் ரூல். கோனஹாமரு செல்ஃப் இம்பாஸ்டர் ரூலா அப்படின்னு ஒன்னும் புரியாம முழிப்பான். அதுக்கப்புறம் தான் லீ விளக்கமா சொல்லுவான், இதுக்கு வந்து நீ உனக்கே கொடுக்குற ஒரு சாய்ஸ் மாதிரி, நீ ஒரு விஷயத்தை சேலஞ்ச் பண்றனா அதுக்கு இதுதான் நடக்கணும் ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என் ட்ரைனிங்க முடிச்சிட்டேனா நான் சாக்குராவோட டேட்டுக்கு போவேன், என்னோட இன்னொரு ட்ரைனிங்க முடிச்சிட்டேனா நான் சாக்குராவோட மூவி டேட் போவேன், நான் இன்னொரு ட்ரைனிங்க முடிச்சிட்டேனா நான் சாக்குராவோட ஒன்னா சேர்த்து குளிப்பேன், ஒருவேளை நான் என் ட்ரைனிங்க முடிச்சிட்டேனா நான் சாக்குராக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன், என்னோட இன்னொரு ட்ரைனிங்க முடிச்சிட்டேனா நானும் சாக்குராவை கல்யாணம் பண்ண போறத பிரஸ் முன்னாடி எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், ஒருவேளை நான் இன்னொரு ட்ரைனிங்க முடிச்சிட்டேனா நான் சாக்குராவை கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைய பெத்துப்பேன், ஒருவேளை நான் ட்ரைனிங்ல தோத்துட்டேனா எனக்கு கஷ்டமா இருக்கிற வேலையை நான் செய்வேன். இதுக்கு பேர் தான் செல்ஃப் இம்பாஸ்டர் ரூல். இப்போ உனக்கு புரியுதா? ஆனா லீ சொல்றத பார்த்து நருட்டோ செம்ம காண்டா ஆவறான். ஏன்னா நருட்டோவும் சாக்குராவை லவ் பண்றான்ல, இப்ப பார்த்தாலும் சாக்குராங்கறான். லீயும் சரி கோனஹாமரு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ரசின்கனை யூஸ் பண்ணுவான். ஆனா இந்த வாட்டி வித்தியாசமா. நிஜம் என்ன அவன் வித்தியாசமா பண்றான், அவனோட ஐப்ரோஸ் அப்படியே தூக்கிட்டு நிக்குதே. லீயோ ஆமா ஆமா நான் வந்து என்னோட இன்னர் கேட்டை ஓபன் பண்ற மாதிரி தான், நான் என்னோட ஐப்ரோஸோட லிமிட்டை தாண்டிட்டேன், அதான் என்னோட ஐப்ரோஸ் வந்து இப்படி தூக்கிட்டு நிக்குது. லீயோ கோனஹாமரு பார்த்து நீ ஒரு தாய்ஜுட்சுவை கத்துக்கிட்டேனா உன்னால இந்த மாதிரி பயங்கரமான மூவெல்லாம் கத்துக்க முடியும் கோனஹாமரு. நருட்டோ வந்து ஆஹா சூப்பர் சொல்லிட்டு கோனஹாமரு அப்படியே தள்ளி விட்டுருவான். கோனஹாமரு அப்படியே தடிக்கு லீ கிட்ட போவானா, லீவோட ஐப்ரோ வந்து அப்படியே பட்டு 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 நடிக்கும். அடிச்சதுல அப்படியே கோனஹாமரு சுருண்டி சுருண்டி பறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தா கோனஹாமரு அப்படியே விழுந்து கிடப்பான். லீ அப்ப அங்க வந்துருவானா, என்ன பண்ற கோனஹாமரு உனக்கு தாய்ஜுட்சுவை கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, நீ தான் என்கிட்ட வந்து கேட்டேன் நான் உனக்கு கத்து கொடுக்கணும்னு, ஆனா நீ இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இல்லையே. கோனஹாமருவும் உண்மை என்னன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வந்து ஒரு ரூமரை மட்டும் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன், அது என்னன்னா எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃபா இருக்க போதுன்னு, ஒரு வேளை நான் அதுல பாஸ் ஆகலாம் என்ன பண்றது, நான் அதுல பாஸ் ஆகணும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. லீயோ சம்ப மோட்டிவேஷனா கோனஹாமரு யார் ஒருத்தவனுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லையோ அவன் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவனுக்கு ஒண்ணுமே விளைக்காது, தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். கோனஹாமரு அதை கேட்டு ஷாக் ஆயிருவான். என்னால திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்ல முடியாது, காய்சன்சியா தான் என்கிட்ட இதை சொன்னாரு, அவர் தான் எனக்கு தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிய வச்சாரு, அவர் சொன்ன வார்த்தைகளால தான் இப்ப நான் சுனி நான் முன்னாடி வந்து நிக்கிறேன், அதனால நீ உன் மேல தன்னம்பிக்கை வச்சாகணும் கோனஹாமரு, நீ உன் வழியில நீ சண்டை போடு, உன்னோட வழியில சண்டை போடாதான் உனக்கு கான்பிடன்ஸ் இருக்கும். அதை கேட்டு கோனஹாமருக்கு செம மோட்டிவேஷன் ஆயிரும். கோனஹாமரு அப்படின்னா சரி நான் ஒருவேளை இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேனா நான் கூடிய சீக்கிரம் ஒரு ஒக்ககேவா ஆவேன், ஒருவேளை நான் எக்ஸாம்ல தோத்துட்டேனா நான் தலைக்கீழ 500 வாட்டி இந்த வில்லேஜை சுத்துவேன், இதுதான் என்னோட செல்ஃப் இம்பாஸ்டர் ரூல். அப்படிதான் இருக்கணும் கோனஹாமரு. நீ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரைனிங் ஃபைட் வச்சு பாப்போமா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ரெடி ஆயிடுவாங்க. கோனஹாமரு நான் இப்ப என்னோட புது ஹேரம் ஜுட்சுவை யூஸ் பண்ண போறேன். லீ அது கேட்டு என்னது ஹேரம் ஜுட்சுவா, ஒருவேளை சாக்குராவா மாற போறானோ, அது எனக்கு ரொம்ப ஆபத்தாச்சே. கோனஹாமரு வந்து என்ன மாறி இருக்கான்னு பார்த்தா மைட்கையோட மாஸ்க போட்டுக்கிட்டு அப்படியே கோமணத்தோட நிக்கிறான். அந்த கோமணமா கொஞ்ச நேரத்துல அப்படியே அவுந்து விழுந்துரும். அதை பார்த்து லீ தாங்க முடியாம அப்படியே கீழே வந்துருவான். கோனஹாமரு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கிற நேரம் வந்துருச்சு. லீ வந்து கோனஹாமரு வந்து எக்ஸாமுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். உள்ள திறந்து பார்த்தா அடா அத்தனை பேரும் கோமணம் கட்டி நின்னுட்டு இருக்கானுங்க. அங்க வந்து மைட்கை கூட இருக்காரு. லீயும் இது ஒரு தாஜுட்சு எக்ஸாம்ல நினைச்சேன், ஆனா என்ன எல்லாரும் கோமணம் கட்டிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. மைட் கை என்னது தாஜுட்சு எக்ஸாமா, நீ என்னப்பா பேசிட்டு இருக்க, இது ஒண்ணு தாஜுட்சு எக்ஸாம் இல்ல, இது வந்து பாடி ஃபேட் எக்ஸாம், நம்ம எல்லாருமே ஹெல்த்தியா இருக்குமான ஒரு எக்ஸாம். மைட் கை வேற கோமணம் கட்டிட்டு அப்படி நிப்பாரா. லீ அதை பார்த்த உடனே ஐயோ முடியல சாமி அப்படின்னு அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிடுவான். மைட் கையோ லீ எங்கப்பா
கிளப்ப போறேன்னு சொல்லுறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டானுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க செக்ஸி லிப்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 300 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. அப்படியே நம்ம சேனல்ல பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஜாலியா இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அங்கேயும் போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.